டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ரேஷியோ அமாங் 4:5, 8:15, 3:10, 1:2ன்னு இருக்குது. ஸோ இது எப்படி போடுவோம்? 4/5, 8/15, 3/10, 1/2ன்னு போடுவோம். இதில் கீழே வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு டினாமினேட்டர் சேமாக பண்ணிட்டு எல்சியும் எடுத்து போடலாம். பட் இங்கே நம்பர் சின்னதாக இருக்கனால நம்ம டிவைட் பண்ணியே போடலாம். இங்கே பாருங்கள் 4/5 இருக்கா? இதை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டு எத்தனை டைம்? 40னா 8 டைம். ஓகேவா? 15 இதை டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டு 18 போடுவோமா? அதில் 7 எத்தனை டைம் வரும்? 5 15 75 வருமா? அப்போது 5 டைம்ஸ். ஓகேவா? திரும்ப 50ல் 3 டைம்ஸ். ஓகே, இது 0.3ன்னு வரும். ஓகேவா? இது 0.5ன்னு வரும். ஸோ இருக்கிறதுலே பெருசு எது? 0.8. அது எதுலேருந்து வந்துச்சு? 4/5. அது வந்து என்னது? 4.4:5. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள் 21:x = y 25 = 9:15 இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம்? இது வந்து 21/xன்னு எழுதுவோமா? ஓகேவா? இது 2 ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா இது 2 தான் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இது 2 ஈக்குவேட் பண்ணலாம். இல்லை வந்து நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 21 × 15 / 9. கரெக்டாக? அப்போது 9 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 5 3s 15. அப்போது 3 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 டைம்ஸ். அப்போ 7 5s 35. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும் 35. ஓகேவா? பட் அது 2 ஆன்சரில் இருக்குது. அப்போ நம்ம ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். y/25 = 9/15 இருக்குது. ஸோ எனக்கு y தான் வேணும். அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 9 × 25 / 15 வரும். இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 3 டைம். அப்போ 3 5s 15. அப்போது 35 15 இருக்கிற ஆன்சர் இது மட்டும்தான். அப்போ ஆன்சர் சி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? வாட் வில் பி த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:7 கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள். 2:7 இருபடி விகிதம்னு கேட்டிருக்காங்க. இருபடினா என்ன? ஸ்கொயர். ஓகேவா? அப்போது 2² = 7² போடணும். 2² வேல்யூ என்ன? 4. 7² என்ன? 49. அப்போது 4:49. அப்போது ஆன்சர் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. 9 மாதத்திற்கும் 1 வருடத்துக்கும் இடையான விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரேஷியோனாவே ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருக்கணுங்களா? இது வந்து மந்தில் இருக்குது, இது இயரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது ரெண்டையும் ஒரு தான் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 year = 12 monthsன்னு தெரியும். கரெக்டாக? 1 year = 12 months. அப்போ என்ன பண்ணலாம்? 9 monthsக்கும் 12 monthsக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 9/12ன்னு வரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைமு, இது 4 டைம். அப்போ 3:4. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சர் இங்கே இருக்குது. இதுதான் 3:4 இந்த சம்மோட ஆன்சர். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள். ரமேஷ் அண்ட் மீனா டிவைட் a sum of 25,000 in the ratio 3:2 respectively. If 5,000 is added to each their shares, what is the new ratio மீனா அண்ட் ரமேஷான்னு கேட்டிருக்காங்க. ரமேஷும் மீனாவும் 25,000 3:2 என்ற விதத்தில் பிரித்து கொண்டனர். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5,000 முதலீடு செய்கின்ற நிலையில் தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் புதிய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா ரமேஷ் மீனா. ஓகேவா? ரமேஷ் மீனாவா? இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க? மொத்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எப்பவுமே கண்டுபிடிச்சிக்கணுமா? டோட்டல் எவ்வளோ? 3 + 2 5. ஓகேவா? 5ல் ரமேஷோட ஷேர் எவ்வளோ? 3. ஓகேவா? எவ்வளோ 1000க்கு? 25,000க்கு. மீனாவோட ஷேர் எவ்வளோ? 5ல் 2. எவ்வளோ? 25,000க்கு. ஓகேவா? மொத்தம் அவங்க அமௌண்ட் பிரிச்சுக்கிட்டாங்களே, அது எவ்வளோன்னு பார்ப்போம். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5,000. அப்போது இவர் ரமேஷ்க்கு 15,000 வருது. ஓகேவா? இப்போ மீனாக்கு இது 5 டேபிளில் கேன்சல்னால் 5,000. இது பார்த்திங்கன்னா 10,000 வருது. ஓகேவா? மீனாக்கு எவ்வளோ வருது? 10,000. இப்படி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரோட ஷேரை பிரிச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம்? 2 பேரும் 5,000 அவங்களோட ஷேரில் ஆட் பண்ணாங்களாம். ஸோ 15ஓட ஒரு 5,000 போட்டிங்கன்னா இது 20,000 ரமேஷ். ஓகேவா? இவங்களோட ஒரு 5,000 போட்டிங்கன்னா மீனாவோட ஷேர் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஓகேவா? ஸோ இங்கே தான் பாருங்கள். வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் மீனா அண்ட் ரமேஷ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதே ஆர்டரில் போட்டிருக்கக்கூடாது. ரமேஷ் மீனான்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். அவங்க திரும்ப பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணி வேணும்னே ஆர்டரை மாற்றி கேட்குறாங்க குழப்பறதுக்காக. நீங்கள் கரெக்டாக பார்த்து போகணும். இப்போ என்ன கேட்குறாங்க? மீனாக்கும்
ரமேஷ்க்கும் தான் நியூ ரேஷியோ கேட்குறாங்க. நியூ ரேஷியோ வந்து யாருக்கு கேட்குறாங்கன்னா மீனாக்கும் ரமேஷ்க்கும். அப்போ என்ன வரும், முதல்ல 15,000 வரும் பை 20,000. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. இப்போ 3/4. அப்போ ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:4. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள் 1/5 1/x 1/x 1/1.25 கொடுத்துருக்காங்க. டேரக்ட் ப்ரொபோர்ஷனில் கொடுத்துருக்காங்க, சமான விகிதம். இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? 1/5 டிவைடட் பை 1/x which is equal to 1/x divided by 1/1.25 எழுதுவோமா? டேரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்தால் எப்படி எழுதலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும்? இது 1/x the whole square ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/5 into 1/1.25 வருமா? ஸோ எனக்கு இங்கே பாயிண்டில் இருக்கிறது கன்வீனியன்ட்டாக இல்லாதனால நான் இதை என்ன பண்ணுறேன், 1/5 இது 125 எழுதுனா 125/100 வருமா? அந்த 100 மேலே போயிடும். ஓகேவா? இதை நான் எப்படி எழுதுறேன்னா 100 5 into 125 நம்மளுக்கு தெரியும் 625. ஓகேவா? ஸோ 1/x the whole square. இப்போது இந்த 100 நான் 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஓகே, இது 25 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ நான் ஸ்கொயர் எடுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ 1/x வந்து என்ன ஆகிடும்? 10/25ன்னு வந்துடும். ஓகேவா? பட் அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் தான் கேட்குறாங்க. இங்கே 1/x இருக்குது. அப்போ எக்ஸ் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 25/10ன்னு வரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 5/2. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி 5/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள் 38:13:29 கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்தோன்னே டேரக்ட் ப்ரொபோர்ஷன் நினைப்போம். பட் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே டிவைட் ஆகாது. ஸோ எல்லா டைமே இந்த மாதிரி கொடுத்தா டேரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கணும், இல்லை ரேஷியோவாக இருக்கணும் அவசியம் இல்லைங்க. ரீசனிங் கொஷின் கூட இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ரீசனிங்கில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 32க்கும் 13க்கும் என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தாச்சு, சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாச்சு, மல்டிப்ளை பண்ணி எதுவும் வரல. அப்போ அடுத்து நம்ம ஸ்கொயருக்கு தான் போகணும். ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணுறோம், அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணுறோம், ஆட் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ 13 வருது. ஸோ அதே இதை இதுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் போடணும். 2 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4, 9 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 81, அப்போ ஆட் பண்ணால் 85 வருது. ஓகேவா? உங்களுக்கு உடனே டேரக்ட் ப்ரொபோர்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்து ரீசனிங் போயிட்டு ப்ளஸ்ஸு அடிஷனு மல்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஸ்கொயரு க்யூபு இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 85. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன் வாட் ப்ரப்போர்ஷன் மட் a grocer mix wheat at 2.04 per kg and 2.88 per kg so as to make a mixture of worth 2.52 per kg. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 கிலோகிராம் கோதுமையும் 2.88 கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா எந்த ப்ரப்போர்ஷனில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இது ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். கரெக்டுங்களா? இது ஒரு பங்கு எடுப்போம். ஆவரேஜ்னால் இது 1 இது 1ன்றால மொத்தம் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். பட் இங்கே ப்ரப்போர்ஷன் வேறு. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு கம்பைன் மீன் ஃபார்முலா இருக்குது. வேறு ப்ரப்போர்ஷனாக எம் இன்ட்டு என்ன, நான் இது எம் ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அந்த எம் தான் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதை என் ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என் விகிதத்தில் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே ஈக்குவலாக எடுத்தால் 1 + 1 2ன்னு போட்டோம். அப்போ இங்கே இது ரெண்டும் வேறு இல்லையா? அப்போ எம் + n தான் கீழே போடணும். இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2.52. ஆனால் உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எம் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே பாயிண்ட் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், இதை m × 204/100ன்னு எழுதலாமா? இதை n × 288/100ன்னு எழுதலாமா? டிவைடட் பை m + n. இதையும் 252/100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் 100 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? 204m + 288n டிவைடட் பை m + n which is equal to 100 கேன்சலேஷன் 252ன்னு இருக்கும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 204m + 288n கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 252m + 252nன்னு வரும். கரெக்டாக? ஸோ எம்மும் என்னும் ஒரே இடத்துல வச்சுக்கிறேன், என்னும் ஒரே இடத்துல வச்சுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்?
288n மைனஸ் 252n வரும். கரெக்டாக? இது வந்து 252m மைனஸ் 204mன்னு வரும். கழிச்சு எழுதுனீங்கன்னா 8ல் 2 போச்சுன்னா 6, 36n வருது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 12 4 போச்சுன்னா 8, 48mன்னு வருது. நம்மளுக்கு m/n தான் வேணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு m அப்புறம் என்னன்னு எடுத்தோம். m/n வேணுமா? இப்போ இந்த 36 இந்த சைடு 36/48ன்னு வரும். 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். அப்போ 6/8ன்னு வரும். இப்போ 3/4ன்னு வருது ஆன்சர். இப்போ 3:4 அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? இது ஆன்சர். ஓகேவா? பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள் 42:56:110 வாட்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சிம்பிள் போட்டிருக்காங்க, சமான விகிதம். பட் அது அந்த மாதிரி போட்டு பார்த்தா வரல. அப்போ என்னென்னா அவங்க ரீசனிங் சம்மும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாவே நீங்கள் வேறு ரீசனிங் போயிடணும். ரீசனிங் போகும்போது இந்த பாருங்கள், இதுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஸோ ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் வருமானு பார்த்து செக் பண்ணணும். ஓகேவா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிஃபிகேஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம். அடுத்து ஸ்கொயர் போயிடணும். சரியா? ஸ்கொயரில் இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது. 6 ஸ்கொயரு எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்? 36. இங்கே என்ன இருக்குது? அதோட ஒரு 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயரு ப்ளஸ் 7. ஓகேவா? 7 ஸ்கொயர் ப்ளஸ் 7 49 வருமா? 49 + 7 56 கரெக்டாக வருது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு அதே நம்பரில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ரிலேஷன். அப்போ இது பாருங்கள், அப்போ இதுக்கும் அதே ரிலேஷன் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இது பார்க்கும்போது 0 இருக்கும்போதே தெரியுது 10ஓட ஸ்கொயராக தான் இருக்கணும். அப்போ இந்த ரிலேஷன் மாதிரி எங்கேயும் வருதான்னு பார்ப்போம். 10 ஸ்கொயர், அப்போ அதே நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா? அப்போது இது வந்து 100, இது ப்ளஸ் 10, 110 கரெக்டாக வருது. இப்போ இங்கே 6னா 7 வந்துச்சு. அப்போ நம்ம அடுத்த நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10னா அடுத்து என்ன இருக்கும்? 11. ஓகேவா? அப்போ அது செக் பண்ணலாமா? 11 ஸ்கொயர் ப்ளஸ் 11. 11 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 121 ப்ளஸ் 11 ஆட் பண்ணுங்கள் 132. ஸோ கரெக்டாக வருது. அப்போ இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் 132. அதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயர் அதே நம்பரால் ஆட் பண்ணுறாங்க. இங்கே 6 7 வந்துச்சுன்னா இங்கே 10னா 11க்கு செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக வருது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 132. ஓகேவா? NPC ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. There are 2 mixtures of milk and water. In first mixture, ratio of milk and water is 5:3. In second mixture, ratio of milk and water is 5:4. In what ratio these 2 mixtures are mixed to get milk and water in the ratio 4:3? பாலும் நீரும் கலந்த இரு கலவைகள் உள்ளன. முதல் கலவையில் பால் நீரின் விகிதம் 5:3, இரண்டாவது கலவையில் 5:4 என உள்ளது எனில் இரு கலவையும் எந்த விகிதத்தில் கலந்தால் 4:3 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 மிக்சர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மிக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா 5:3, 2 மிக்சர் 2ல் 5:4. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் வர ஆன்சரை கொடுத்துட்டாங்க 4:3ன்னு. பட் இது ரெண்டு எந்த விகிதத்தில் கலந்துருப்பாங்கன்னு தான் உங்களை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த விகிதத்தில் கலந்துருப்பாங்க? இரு கலவையும் எந்த விகிதத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ முதல் கலவை விகிதத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது கலவை விகிதத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த எக்ஸ் ஒய்யை தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதை 5x, 3xன்னு எடுத்துக்கிறேன். இதை 5y, 3yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களை XY தான் கேட்குறாங்க. பட் அவங்க ரெண்டையும் கலந்ததோட கலவை கொடுத்துட்டாங்க. அப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் மில்க்கு 5, இதில் மில்க்கு 5y. அப்போ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5x + 5y மில்க்கு. அப்போ வந்த மில்கோட பார்த்தீங்கன்னா 4 அவங்க கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இதில் வாட்டர் பார்த்தீங்கன்னா 3x, இதில் 4y வாட்டர், 3x + 4y இதுவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3. இப்போது இதில் வந்து நீங்கள் எக்ஸு இந்த மொதல் கலவை என்ன விகிதம், ரெண்டாவது கலவை என்ன விகிதம், XY கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15x + 15y which is equal to 3 4 12x ப்ளஸ் 4 4 16yன்னு இருக்குது. ஸோ நான் எக்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 15x - 12x, இது 16y - 15yன்னு வருது. அப்போது 15ல் 12 போச்சுன்னா 3x, இது 16ல் 15 போச்சுன்னா 1y. நம்மளுக்கு x/y தான் வேணும். ஏன்னா ஃபஸ்ட் மிக்சர் 2 கலவை இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ x/y = இந்த 3 இந்த சைடு வரும் 1/3. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3 தான் இந்த சம்மோட ஆன்சர். இது எங்கே இருக்குது? Dயில் இருக்குது. கிளியரா? ஸோ எந்த விகிதத்தில் இரு கலவையும் எந்த விகிதத்தில் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. முதல் கலவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இரண்டாவது கலவையை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுதான் கேட்குறாங்க எந்த விகிதம்னு. ரெண்டுக்குள்ள விகிதம் அதுதான் x/y கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா?